பசில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து கேட்டான். என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் பசில் வச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு போலியாடான்னு கேட்டேன். இல்லை நான் போகல, 2 நாள் லீவ் போட்டு வந்து நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் எனக்கு அப்பா இல்லை, இதை மாதிரி நான் வந்து பசில் சேல் பண்ணிட்டு இருக்கேன், அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களுக்காக நான் வந்து ஸ்கூல் 2 நாள் லீவ் போட்டு வந்து நான் விற்கிறேன் அப்படின்னா. ஓகே, நீ ஏன் 2 நாள் லீவ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு, வருமானம் கிடையாது எங்களுக்கு, நான் இதை மாதிரி வேலை செஞ்சாதான் எனக்கு வந்து வருமானம் அப்படின்னு சொல்லவே, நான் அவன்கிட்ட அப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு கேஷ் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி போடுறது, அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, ஹெல்ப் பண்ணுற மாதிரி போடுறது, அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. என் பர்ஸில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல, ஒரு 300 சம்திங் தான் என் பர்ஸில் இருந்துச்சு. அப்போ அந்த 300ஐயும் அவன்கிட்ட கொடுத்துட்டு, அவன்கிட்ட இருந்து சரி சும்மா காசு கொடுக்கக்கூடாது, அது தப்பாக இருக்கும், ஏன்னா அவன் வந்து சேல் பண்ணுறான், நம்ம சும்மா கொடுத்தா அது நல்லா இருக்காதுன்றதுனால அவன்கிட்ட நான் ஒரு பொருள் வாங்கிட்டு நான் அவனுக்கு காசு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுறப்ப நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. 1 ஹவர்லேயே அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100K கிட்ட போயிருச்சு. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் வேணும், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவன் அப்போ ஸ்லிப்பர் கூட போடல, அப்போ அந்த ஸ்லிப்பர் வாங்குறது கூட என்கிட்ட காசு இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ஓகே மறுபடியும் அவன் எங்கே இருப்பான் அப்படின்றத தேடி போனோம், நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும். தேடி போகிறப்ப அவனை மறுபடியும் அதே பசில் விற்கிற இடத்துல பார்த்தோம். மறுநாள் போய் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கி கொடுத்தோம், ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் டீம்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனோட வீடியோஸ் வந்து வைரல் ஆகிருக்கு, எங்களோட சேனல்லையும் நாங்கள் அதை எடுத்து போட்டிருக்கோம், எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க, நாங்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறையிலேருந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க எங்கள் கூட வந்து அந்த பையனை கூப்பிட்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்த்து விட்டு, அது ஒரு நார்மலாக எடுத்த வீடியோ அது வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகி ஒரு பையனை ஸ்டடீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்றப்ப அது எவ்வளோ, ஏன்னா அது நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது அவ்வளோ பெரிய மாற்றம், அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இல்லை நம்மளோட எஃபோர்ட்னால ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறுது அப்படின்றப்ப, இப்போ ரோட்டில் வந்து பசில் வித்துட்டு இருந்தான், அவன் வந்து இப்போ படிக்கிறான், ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்றப்ப அது நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது. ஒருத்தவங்களோட பசியை வந்து நம்ம போக்குறோம் அப்படின்றப்ப அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஒரு குட்டி பையனை வச்சுட்டு ஒரு அம்மா ரோட்டில் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறப்ப நாங்கள் 2 நாளாக சாப்பிடல அப்படின்றாங்க. ஒரு குட்டி பையனை வச்சுட்டு நீங்கள் 2 நாளாக சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்குறப்ப அந்த பையனோட ஃபேஸில் ஒரு பசியும் தெரியும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு குழந்தையோட ஃபேஸ் அது. ஸோ நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்றப்ப ஒருத்தவங்களோட பசியை தீக்கிறோம், நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே எனக்கு கண்ணு தெரியாது. என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது, அந்த வீடியோவில் என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ என்னோட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. என்னோட வீடியோஸ்னால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான்